கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமானவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி சங்கீதம் 78 19 தொடங்கி 22 வரை உள்ள வசனங்கள், 4 வசனம். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி, யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி, தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு வந்தது, நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாமிசத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர் தங்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய இரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அன்பானவர்களே, ஒரு நம்பிக்கை இல்லாதனம், அதாவது கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவரை தொடர்ந்து பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தது. அவர்கள் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4, 5, 6 தலைமுறைகளாக அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்து கொடுமையை அனுபவித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறதை கர்த்தர் கேட்டார். நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க முறையிடுறாங்க, எங்களால் முடியல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுடைய சந்ததிகள் எல்லாம் அடிமைப்பட்டு வாழ்க்கை வீணாக போயிடும், நாங்கள் காலம் முழுசும் அடிமைகளாகவே இருக்கிறோம், எங்களை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த வேதனைகளிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர் ஆண்டவரோட சமூகத்தில் அவர்கள் கூக்குரல் இட்டது தேவ சமூகத்திற்கு எட்டினர். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னா, மோசே என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை வீரனை கொண்டு அவர்களை வழிநடத்திட்டு வர்றார். வர வழியில் எத்தனையோ விஷயங்களை அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது 40 நாளில் கடக்கக்கூடிய இடத்தை 40 வருடங்கள் கடக்கிறாங்க. ஒரு சில ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் வர்ற வழியில் செஞ்சுட்டே வர்றாங்க. அதனால் அவர்களுடைய நடைப்பயண தூரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, காலங்களும் அதிகமாயிட்டு. 40 நாளில் கடக்கக்கூடிய இடத்தை 40 ஆண்டுகள் கடக்கிறாங்க. அன்பானவர்களே, இப்போ இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டே வரார். எவ்வளோதான் அவங்க தப்பு பண்ணினாலும், எவ்வளோதான் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாலும், ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு அவர்களை வழிநடத்திட்டு வந்துட்டுருக்கிறார். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க இவரை நம்பி வர்றாங்க. அப்படி வந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் பசியினாலும் பட்டினியினாலும் தண்ணி தாகத்தினாலும் அவங்க இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் கேட்பதை கர்த்தர் கொடுத்துட்டே வர்றார். வெயிலில் அவங்க அது பயங்கரமான அக்கினிமயமான வெயில் அடிக்கிற போது அவர்கள் அந்த வெயிலிலே சோர்வடைந்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மேக ஸ்தம்பங்களை கொண்டு நிழலை உருவாக்கி கூட்டிகிட்டு வரார். அதே மாதிரி இருட்டாக இருக்கக்கூடிய காலங்களில் அக்கினி ஸ்தம்பங்களை கொண்டு அவர்களை வழி நடத்திட்டு வரார். இப்படி பல விஷயங்களில் அவர் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு நன்மையானதை செய்து கொண்டு வருகிறார். நன்மையானதை செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கார். அந்த நன்மைகளை அவர்கள் அனுபவித்து கொண்டு தான் வருகிறார். ஆனால் பாருங்கள், இப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தும் கூட அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கிறாங்க அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள். கடவுளுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கிறாங்க, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறாங்க, எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆனாலும் அவர்கள் திருப்தி அடையவில்லை. தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாரு, இப்போ இப்படி ஒரு வனாந்தரம் இருக்குது, ஒன்றுமே இல்லாத இடத்துல நடந்து போயிட்டுருக்குறோமே, இங்கே எங்களுக்கெல்லாம் ஒரு போஜன பந்தி ஆயத்தப்படுத்துவாரா பார்க்கலாம். இங்கே
இப்போ நாம் சில நேரங்களில் சொல்கிறோம் இல்லைங்களா, இங்கே செய்யுங்க பார்க்கலாம், இது உங்களால் முடியுதான்னு. நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்போம், எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிருப்போம். ஆனாலும் அவரை சோதிக்கும்படியாக இன்னும் அதிகமாக நம்ம திருப்தி அடையாமல் இன்னும் அதிகமாக அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே செய்யுங்க பார்க்கலாம், உங்களால் முடிஞ்சால் அதை செய்யுங்க பார்க்கலாம், எனக்கு உங்களால் முடிஞ்சினாக்கா எனக்கு இதை வாங்கி கொடுங்க பார்க்கலாம் என்று அவருடைய திறமையை, அவர்களுடைய அன்பை நாம் பரிசோதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இங்கே செய்கிறோம். என்ன சொல்கிறா, இங்கே இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கெல்லாம் போஜனத்தை அவர் ஏற்படுத்துவாரா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே அவர் ஆண்டவருக்கு மேலே, அதாவது கர்த்தருக்கு கோபம் வரும்படியான ஒரு காரியத்தை பேசுகிறார், ஆண்டவருக்கு விரோதமாக. அது மட்டும் இல்லை, இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் ஒன்றும் பெரிய அற்புதத்தையெல்லாம் செஞ்சிடல, ஒரு அதிசயத்தை கொண்டு ஒரு பெரிய வானத்திலேருந்து கொண்டு தண்ணியை ஊற்றி எங்களுக்கு தண்ணி கொடுத்துடல. ஒரு கல்லை பிளந்தாரு, அதுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. கண்மலை என்கிற அந்த பாறையை உடைச்சாரு, அதுக்குள்ளேருந்து தண்ணி வெளியே வந்துச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் அவர் அற்புதத்தையெல்லாம் செஞ்சிடல. இது சாதாரண விஷயம். தண்ணி கல்லை உடைச்சாரு, அந்த கல்லுக்குள்ளே ஊற்று வெளியே வந்துச்சு, தண்ணி பாட்டுக்கு போகுது, ஆறாக ஓடிட்டு நாங்கள் அதை குடிக்கிறோம். அது என்ன பெரிய விஷயம்? இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்கிறோன்னு வச்சுக்கல, அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நாம் ஒரு நன்மை செய்வோம். கஷ்டப்பட்டு நம்முடைய நேரத்தை கெடுத்து, நம்முடைய வேலையை கெடுத்துக்கிட்டு, நம்முடைய பணத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு நன்மை செய்வோம். அதனால் அவங்க நன்மை அடைஞ்சு அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க, என்னத்தை செஞ்சுட்டாங்க அவங்க, என்ன நான் 1 லட்ச ரூபா கடன் பட்டிருந்தேன் அல்லது இவ்வளோ கடன் பட்டிருந்தேன், அந்த கடனை கட்டினாங்க, அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் செஞ்சிடல, எனக்கு கொடுக்க வேண்டியது கடவுள் பேசியிருக்காரு, அவர் கொடுத்தாரு, அவ்வளோதான். இந்த யெகோவா சாட்சிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க எங்கேயாவது வண்டியில் நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு நமக்கு பழக்கம் குறைஞ்சினாக்கா நம்மளை வண்டியை நிறுத்துவாங்க. நிறுத்தினா சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னா, என்னை கொண்டு போய் கொஞ்சம் அவ்வளோ தூரம் இறக்கி விட்டுருங்க அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு இறக்கி விடுறோன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வேலைக்காரனை கர்த்தர் அனுப்பினார் அப்படின்னு. யெகோவா தேவன் எங்களுக்கு ஒரு வேலைக்காரன் அனுப்பிச்சார். இன்னைக்கு நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், ஒரு வேலைக்காரனை எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாரு, அந்த வேலைக்காரனை என்னை கூட்டிகிட்டு போய் நான் எங்கே இறங்கணும் அங்கே இறக்கி விட்டு போனான் அப்படின்னு சொல்லி செய்த நன்மையை அவங்க என்ன பண்ணுவாங்க, இழிவுபடுத்தி பேசுவாங்க, மனம் வேதனை அடையும்படியாக பேசுவாங்க. அந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறானுங்கன்னா, எங்கே கண்மலை அடிச்சாரு தண்ணி வந்துச்சு, சரி இங்கே அப்பத்தை கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம், இங்கே எங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு உணவு கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம், அவரால் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. தம்முடைய ஜனத்திற்கு மாமிசத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ, எங்களுக்கு சாப்பாடு, எங்களுக்கு மாமிசத்தை ரெடி பண்ணி கொடுப்பாரா, கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழலிலே நாம் இருந்தோம், எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தோம், எப்படிப்பட்ட தாழ்வான நிலையில் நாம் இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றி, நமக்கு அறிவு கொடுத்து, நமக்கு கல்வி கொடுத்து, நமக்கு நல்ல உடை கொடுத்து, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, நம்மை சுத்தவத்தப்படுத்தி, இப்படித்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழணுங்கிற அந்த வாழ்வாதாரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து, நாம் வாழ்கிற அந்த வாழ்வியலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறவர் கர்த்தர். இந்த இதெல்லாம் நாம் அனுபவிச்சுக்கிட்டு மறுபடியும் அவரை கேட்குறோம், நீங்கள் இதை செய்யுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுங்க பார்க்கலாம், எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க பார்க்கலாம், உன்னால் முடியுதா? ஆண்டவரை நாம் பரிசோதிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்க அப்படி தான் பண்ணினாங்க. கண்மலை அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு, இங்கே சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம், எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாமிசத்தை கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பரிசோதிக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ செஞ்சுருக்கிறோம் நாம், இவ்வளோ தூரம் இவர்களை வழி நடத்திட்டு வந்தோம். செங்கடலில் 2ஆக பிளந்து கடலுக்குள்ளே இவங்க எங்கே முழுகி போயிடுவாங்களோ, அல்லது கடலை தாண்டலைனாக்கா எகிப்தின் படைகள் இவங்களை கொண்டு இருக்குமே. இப்போ இவங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த கடலையே 2ஆக பிளந்து இவங்களை இந்த பக்கம் கொண்டு வந்தோமே. நம்மளை குறித்து அவர் நினைப்பார், என்னென்ன பயங்கர கடன் பிரச்சனையில் இவங்க இருந்தாங்க, எவ்வளோ பெரிய வியாதியில் இவங்க இருந்தாங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்தாங்க. இதையெல்லாம் உடைச்செறிஞ்சு
எப்படி கடலை பிளந்தாரோ அதுபோல் எல்லாத்தையும் பிளந்து தூக்கி எறிஞ்சு அதை கடந்து போகும்படியாக நாம் செஞ்சிருக்கார் ஆண்டவர் நம்மளை. அப்போ நாம் அவரை பரிசோதிக்கிற போது அவர் என்ன நினைப்பார்? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில், கடன் தொல்லைகளுக்கு மத்தியில் இருந்து இவங்களை நாம் கூட்டிகிட்டு வந்தோமே, இன்னமும் நம் மீது விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நினைச்சிருப்பாரு, இன்னமும் அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. இங்க மாம்சத்தை கொடுக்க சொல்லுங்க, சாப்பாட்டை கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறார். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். வேதம் சொல்லுது. மன்னிக்கிறவர் தாங்க, அவர் மன்னிப்பாரு, அவர் ரட்சிப்பாரு, அவர் அன்பு செலுத்துவார், அவர் மனிதநேயம் உள்ளவராக இருப்பார். எந்த வரைக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு அளவீடு இருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் தான், இந்த காலம் வரைக்கும் தான், இந்த செயல் வரைக்கும் தான் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராக இருப்பார். தொடர்ந்து நாம் அவருக்கு விரோதமாக பேசியோ, அவருக்கு விரோதமான செயல்களையோ, அவருக்கு விரோதமான காரியங்களையோ நாம் செய்து கொண்டிருப்போமே ஆனால் அவருடைய கோபம் நம் மீது வரும். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உங்களையெல்லாம் மிரட்டுறதாவோ உங்களையெல்லாம் சபிக்கிறதாவோ நினைக்காதீங்க. நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்கிறோமோ, அப்பொழுது கர்த்தருடைய கோபம் நம் மீது பற்றி எரியும். இங்கே சொல்கிறார் பாருங்க, ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக கோபம் உண்டது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் செஞ்ச எந்த ஒரு நற்கிரியைகளையும் நற்செயலையும் நாம் நினச்சி பார்க்கறதில்ல. அந்த நன்றி உணர்வு நமக்குள்ள கொஞ்சம் கூட இருக்கிறது இல்லை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல, அதாவது நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் கர்த்தர் நமக்காக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஐடியாவை கொடுத்து, ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் அதை நினைக்கிறதே இல்லை. இரவு நித்திரையில் கூட நம்மை பாதுகாப்பாக உறங்க வைத்து அதிகாலையில் எழுந்திருக்க வச்சிருக்காரு. அதை நாம் நினைக்கிறது இல்லை. நமக்கு எது தேவையோ இங்கே அதை கொடுங்க பார்க்கலாம். செய்ததை மறந்து விடுகிறோம். செய்ய போவதற்காக நாம் அவரை பரீட்சை பார்க்கிறோம். செய்த நன்றியை மறந்து விடுகிறோம். நமக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். நமக்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். இதையெல்லாம் மறந்துட்டு தான் அவரை நாம் பரிசோதிக்கிறவர்களா? இங்கே செய்யுங்க பார்க்கலாம். நீங்கள் உண்மையிலேயே கடவுளாக இருந்தால் எனக்கு செய்யுங்க. பிசாசு சொன்னானே, நீ உண்மையிலேயே தேவகுமாரனாக இருந்தால் இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக முடியாது, செய்யுங்க. சிலுவையில் தொங்கின கல்வன் சொன்னானே, எங்கே நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவனால் உங்களையும் ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சிங்க பார்க்கலாம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அங்கே போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இவன் தேவனுடைய குமாரன்னு சொன்னானே, இங்கே தேவனுடைய குமாரனா தான் இறங்கி வர சொல்லி பார்க்கலாம். அன்பானவர்களே, நாமும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாகத்தான் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறோம், கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்து வருகிறோம். கர்த்தருடைய கோபம் நம் மீது மூண்டு விடும். கர்த்தருடைய கோபம் நம் மீது பற்றி எரியும். அன்பானவர்களே, சிந்திச்சு பாருங்க. அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை சிந்திச்சு பாருங்கள். அவர் நம்மை கைபிடித்து வழிநடத்தி கொண்டு வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எங்கிருந்து நம்மளை தூக்கி கூட்டிட்டு வந்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்க அவர்களுக்கு விரோதமாய் பேசினதினாலே அவர்கள் மீது கோபம் உண்டு. யாக்கோபின் சந்ததி மீது ஆண்டவருடைய கோபம் அக்கினியாய் பற்றி எறிந்தது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவோமே ஆனால், கர்த்தருக்கு விரோதமாய் நம்முடைய கிரியைகள் இருக்குமே ஆனால், கர்த்தர் மீது நாம் அவிசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமே ஆனால், நிச்சயமாகவே கர்த்தருடைய கோபம் நம் மீது பற்றியது.
அன்பானவர்களே, தாழ்மையாய் கர்த்தர் செய்த காரியங்களுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிற போது நிச்சயமாகவே அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய மகத்துவமும் மாட்சிமையும் நம்மீது உதிக்கும். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. நீர் கொடுத்த இந்த வசனத்திற்காகவும் நன்றி. நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நன்றி மறந்தவர்களாக, உம்மை பரிசோதிக்கிறவர்களாக, உமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாக, உமக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவர்களாக இல்லாமல் நாங்கள் எங்களை முழுமையாய் மாற்றிக்கொண்டு நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி உணர்வு உள்ளவர்களாக, உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வசனங்களும் எங்களை வழிநடத்துகிறது. உம்முடைய திருக்குமாரனுடைய போதனைகள் எங்களை வழிநடத்தட்டும். எல்லாவற்றையும் எங்களது இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.